வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் தோசை தவாவில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். எலும்போடையும் போடலாம். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதில் பெப்பர் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போடணும். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா அதுவும் இந்த பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. பெப்பர் சிக்கன் மசாலா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நல்லா மிளகை வறுத்துட்டு பொடி பண்ணி போடலாம். மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு 1-2 கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அரைச்சி போல் தட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டியதில்லை. கருவேப்பிலை சும்மா 1-2 கிள்ளி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழையும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. தண்ணி சேர்க்காமலே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தக்காளியில் உள்ள தண்ணி, சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அந்த மசாலா உள்ற சாரணும். இரும்பு தோசைக்கல்லில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, கொஞ்சம் சிக்கன் தான் வச்சுருக்கேன். அதிலே பாதியாக தான் நான் அதில் வறுத்தெடுக்க போகிறேன். ஒன்று எடுத்து இதே போல் தோசைக்கல்லில் போட்டுருங்க. அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கசகசாலாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே போல் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். மசாலா பொருளை சேர்க்காமல் இதே போல் இரும்பு தோசைக்கல்லில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வெந்ததும் நம்ம பெரட்டி போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் இது வெந்து வரும்போது நல்லா அந்த ஃப்ளேவரோட அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் ரொம்ப நைஸாக கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி உள்ள சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சிக்கன் ரெடி ஆகிட்டு. எப்போவும் ஒரே மாதிரி தான் சிக்கன் செய்வோம். இதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். மசாலா பொருள் இல்லாமல். இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு காரம் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லைனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.